தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீதிமொழிகள் 13:22 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் பலர் சொல்வதுண்டு, எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுடைய தகப்பனார்கள் நல்ல சொத்து செய்திருக்காங்கப்பா, பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு சில பேர், எங்களுடைய முற்பிதாக்களும் தகப்பனாரும் நல்லா வாழ்ந்தாங்க, ஆனா இப்போ அவங்களுடைய பிள்ளைங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. நாம் பிரியமானவர்களே சிந்திப்போம். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறார்கள், ஆசீர்வாதத்தையும் சேர்த்து வைக்கிறார்கள். தேவனுக்கு பயப்படாமல் பாவத்தை செய்கிறவர்கள், அவர்கள் ஆஸ்தியை சேர்த்தாலும் அது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அல்ல, மற்றவர்களுக்காக சேர்த்து வைக்கிறார்கள். இன்றைக்கு நாம் சிந்திப்போம். நம்முடைய ஆஸ்தி, அந்தஸ்து, நம்முடைய சுதந்திரம் யாருக்காக இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளுக்கா அல்லது மற்றவர்களுக்கா? சிந்திப்போம். God bless you.